இட்லிக்கு சாம்பாரை தொட்டு சாப்பிட்றதா அதெல்லாம் சரியா வராது. 2 இட்லியை தட்டில் வச்சு நிறைய சாம்பாரை ஊற்றி இட்லி அப்படியே சாம்பாரில் மிதக்கணும். அப்பதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நல்லா மணக்க மணக்க டேஸ்டியான இட்லி சாம்பார் தான் இன்னைக்கு செய்ய போறோம். இட்லி சாம்பார் பண்றதுக்கு 1/2 கப்பு துவரம்பருப்போட 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா அலசினதுக்கு அப்புறம் ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய கத்திரிக்காய், 2லிருந்து 3 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து வேக வச்சிடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி செஞ்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை லேசாக வறுத்துட்டு அது கூடவே முழுமல்லி 2 ஸ்பூன், காஞ்சி மிளகாய் 3, காஷ்மீரி மிளகாய் 2, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 10 போல மிளகு. இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். 4-5 விசில் வச்சு பருப்பு நல்லா ஓரளவுக்கு குக் ஆனதும் பருப்பை லேசாக ஒரு கரண்டியால் உடச்சி விட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் தாளித்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து அதை ஓரளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சதும் ஏற்கனவே மசிச்ச பருப்போட தேவைக்கேற்ப தண்ணி, உப்பு 2 சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சாம்பார் பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனா அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி. உங்களுக்கும் இட்லி சாம்பார் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.